யாரை நான் அனுப்புவேன்? பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். கர்த்தர் ஏசாயாவின் ஊழியத்தை புதுப்பிக்கிறார். தேவனுக்கும் ஏசாயாவுக்கும் இடையே இங்கு ஒரு சம்பாஷணை நடைபெறுகிறது. தேவன் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்னும் ஆர்வம் நமக்குள் உண்டாகும். நம்மோடு பேசுவது தேவன்தான் என்பதும் நமக்கு தெரிய வேண்டும். கர்த்தர் ஏசாயாவிடம் யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்கிறார். மேலும் யார் நமது காரியமாக போவான் என்றும் ஆண்டவர் உரைக்கிறார். படித்து பட்டம் பெற்றவர்களை மாத்திரம் கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்கு அனுப்புவார் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. நம்மை ஊழியத்திற்கு அனுப்புவது கர்த்தருடைய கிருபை. ஊழியம் கர்த்தருடையது. பெரிய அறிஞர்களையும் ஐஸ்வர்யவான்களையும் கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்கு அனுப்புகிறார். அதே வேளையில் அவர் சாதாரண ஜனங்களையும் தரித்திரரையும் தம்முடைய ஊழியத்திற்கு அனுப்புகிறார். கர்த்தருடைய ஊழியம் கனமுள்ளது. ஊழியக்காரர்களின் அந்தஸ்துகளினாலும் கர்த்தருடைய ஊழியம் கனம் பெறுவதில்லை. கர்த்தருடைய ஊழியம் ஏற்கனவே கனமும் மேன்மையும் உள்ளதாகவே இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தை மனுஷர் செய்வதனால் மனுஷருக்குத்தான் கனமும் மேன்மையும் உண்டாகும். தேவன் தம்முடைய நாமத்தினால் பேசுமாறு தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். தேவன் பரலோகத்தில் இருந்து தம்முடைய ஊழிய காரியங்களை சிந்தித்து திட்டமிடுகிறார். யாரை நான் அனுப்புவேன் என்றும் யார் நமது காரியமாக போவான் என்றும் கர்த்தர் பரலோகத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். தம்முடைய சகோதரரில் ஒருவரை தீர்க்கதரிசியாக அனுப்புவது கர்த்தருக்கு சித்தமாயிற்று. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எபிரெயர் 2:16-18 வரை. கர்த்தர் தம்முடைய மனதின் சிந்தனையை நமக்கு வெளிப்படுத்தி தம்முடைய ஊழியத்தை செய்யுமாறு நம்மை அனுப்புவது தேவனுக்கு பிரியமாயிற்று. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்திகள் நமக்கே பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. நமக்கு பிரயோஜனமாய் இருந்த செய்தியை நாம் மற்றவருடைய பிரயோஜனத்திற்காக பிரசங்கம் பண்ணுகிறோம். சுவிசேஷம் கர்த்தருடையது. சுவிசேஷத்தை நாமும் கேட்க வேண்டும், மற்றவர்களும் கேட்க வேண்டும். நாம் கேட்ட சத்தியத்தை நாமும் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். நம் மூலமாய் கேட்கிறவர்களும் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். நாம் தேவனுடைய ஊழியத்தில் அவருக்கு உடன் ஊழியர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் அவரோடு கூட வேலை செய்கிற உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். தேவனோடு கூட ஊழியம் செய்கிறவர்கள் நம்மோடு கூட பாடுகளை அனுபவிக்கிறவர்களாகவும் பாவிகளாகவும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லோருமே நம்மை போல பாடுள்ள மனுஷராகவே இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை யார் செய்ய வேண்டும் என்பது பற்றி வேத பண்டிதர்கள் விவாதம் பண்ணுகிறார்கள். ஆத்தும பாரம் உள்ளவர்கள் எல்லோருமே சுவிசேஷ ஊழியம் செய்யலாம். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள் எல்லோருமே அந்த ரகசியத்தை மற்றவர்களுக்கு புரியும்படியாக விளக்கிச் சொல்லலாம். கர்த்தராலே அனுப்பப்பட்டவர்கள் மாத்திரமே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் ஊழியத்திற்கு அனுப்ப சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பீர்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் கேட்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி தம்முடைய ஊழியத்திற்கு நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் மனுஷரை பார்த்து யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று வாஞ்சையோடு கேட்கிறார். இது ஆண்டவருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய செவிகள் எப்போதும் திறந்திருக்க வேண்டும். ஆண்டவர் உரைக்கிற சத்தத்தை ஏசாயா கேட்டார். உடனே அவர், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று மனத்தாழ்மையோடு சொல்லுகிறார். யுத்தம் கர்த்தருடையது, ஊழியமும் கர்த்தருடையது. கர்த்தர் நம்மை ஊழியத்திற்கு அனுப்பும் போது நாம் விசுவாசத்தோடும் கீழ்ப்படிதலோடும் ஊழியம் செய்ய வேண்டும். ஜெயம் கர்த்தரால் வரும். ஏசாயாவை போல நாமும் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று மனப்பூர்வமாய் சொல்ல வேண்டும். தம்முடைய ஊழியத்தை செய்யுமாறு கர்த்தர் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும்
அதற்கு தம்முடைய பிள்ளை வர வேண்டும் என்றும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய ஊழியத்திற்கு நம்மை நாமே மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். யாரும் நம்மை கட்டாயப்படுத்தக்கூடாது. இதோ அடியேன் இருக்கிறேன் என்னும் வாக்கியத்திற்கு என்னை பாரும் என்று அர்த்தம் சொல்லலாம். ஏசாயா கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தன்னை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிறார். ஊழியத்தில் எத்தனை பாடுகள் வந்தாலும், பல வேதனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும், அவை எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உம்முடைய ஊழியத்தை நான் உண்மையாய் செய்வேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று ஏசாயா மனத்தாழ்மையோடு சொல்லுகிறார். ஊழியத்திற்கு அனுப்புவது கர்த்தருடைய வேலை, ஊழியம் செய்வது நம்முடைய வேலை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரையும் தம்முடைய ஊழியத்திற்கு அனுப்ப கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா கர்த்தருடைய கட்டளைக்கும் அழைப்புக்கும் எவ்வித தாமதமும் இன்றி உடனடியாக கீழ்ப்படுகிறார். கர்த்தருடைய கட்டளைக்கு தாமதமாக கீழ்ப்படிந்தவர்கள் மோசே, பாராக், கிதியோன், எரேமியா, யோனா, பிலேயாம், பேதுரு.